ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்றால் என்ன? அது முதலாவதாக வயது சமனாக ஈக்குவலன்சியாக நீங்கள் உங்களுக்கு ஜெர்மனியில் ஒரு குடும்ப உறவுகள் இருந்து நீங்கள் அதை நிரூபித்தால் ஒரு அடுத்த கட்டத்துக்கான நகர்வாயிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் பல்வேறு மாணவர்களை வினவப்படும் கேள்விகள் ஒன்றாக இருப்பது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்றால் என்ன, அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு நான் தகுதியானவரா என்பது குறித்து பல்வேறுபட்ட கேள்விகள் வினவப்படுகின்றது. இந்த கேள்விகளுக்கான சிறு விளக்க உரையாக இந்த காணொலியை நான் பதிவிடலாம் இருக்கின்றேன். இதில் முதலாவதாக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எனப்படுவது ஜெர்மனியில் உள்ள நிபுணத்துவம் வாய்ந்த துறைகளில் ஏற்பட்டிருக்கும் தொழிலாளர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஜெர்மனியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய தொழிலாளர் சட்டங்களில் ஒன்றாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு காணப்படுகின்றது. இதில் நீங்கள் தகுதியானவராக இருப்பதற்கு என்னென்ன விடயங்கள் தேவை என முதலாவதாக பார்க்கலாம். இதில் உங்களுக்காக முதலாவதாக அவர்கள் 6 புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும். இந்த 6 புள்ளிகளில் 5 பிரிவுகளில் 6 புள்ளிகளை பெற்றால் நீங்கள் தகுதியானவராக கருதப்படுவீர்கள். அல்லது 6 புள்ளிகளில் குறைந்தபட்சம் 4 புள்ளிகளையாவது நீங்கள் பெற வேண்டும் என்பதை அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். அது முதலாவதாக வயது 35 வயதுக்குள் இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். 35 40 வயதுக்குள் இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். 40 வயதுக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு எந்த புள்ளிகளும் வழங்கப்படாது. இரண்டாவதாக எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், கல்வி தகுதி ஜெர்மனிய மொழிக்கு நீங்கள் சமனாக ஈக்குவலன்சியாக நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதியை அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரியை பெற்றிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அல்லது நீங்கள் தொழில்முறை ரீதியாக வொகேஷனல் ரீதிகளாக நீங்கள் ஒரு சான்றிதழை வைத்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். மொழித்திறனுக்கு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். அதாவது ஜெர்மனி மொழியில் நீங்கள் B1 லெவல் வரைக்கும் உங்களுடைய சான்றிதழை நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். ஆங்கிலத்தில் நீங்கள் B2 லெவல் வரை வைத்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். கனெக்ஷன் டு ஜெர்மனி என்ற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு புள்ளிகள் வழங்குவார்கள். உங்களுக்கு ஜெர்மனியில் ஒரு குடும்ப உறவுகள் இருந்து நீங்கள் அதை நிரூபித்தால் அல்லது உங்களுக்கு தற்காலிகமாக வேலைகள் அல்லது வேலை வாய்ப்புகளுக்கான கான்ட்ராக்ட் சொல்வார்கள், அது இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். மொத்தமாக இதில் 6 புள்ளிகள் இருக்கின்றன. இந்த 6 புள்ளிகளை நீங்கள் குறைந்தபட்சம் 4 புள்ளிகள் இருந்தால் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு தகுதியுடையவராக கருதப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் 6இல் 4 புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள், அதை 4 மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தகுதியானவர் என்பது மட்டும்தான் உங்களுக்குரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வகையில் நீங்கள் விசா அப்ளைமெண்ட் செய்வீங்க. விசா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூல உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்கப்படும். முதலாவதாக ஏன் நீங்கள் இந்த வேலையை தேடுகிறீர்கள், ஏன் நீங்கள் ஜெர்மனி தேடுகிறீர்கள் என பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும். உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அங்கே நேரடியாக பரிசீலிக்கப்படும். இந்த விசா இன்டர்வியூல மிக முக்கியமாக கேட்கப்படும் ஒரு கேள்வியில் ஒன்றாக இருப்பது நிதி ஆதாரம். இந்த நிதி ஆதாரம் எனப்படுவது நீங்கள் ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு கிடைத்தால் இந்த 1 வருடத்தில் ஜெர்மனியில் உங்களுடைய வாழ்க்கை செலவு அதாவது வேலை கிடைக்கும் வரை எவ்வாறு நீங்கள் அந்த வாழ்க்கை செலவை எதிர்கொள்வீர்கள் என. இதற்காக நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் லெட்டரோ அல்லது வேறு ஏதாவது ஆவணங்கள் இருந்தாலும் அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அல்லது உங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஆவணமாக இருப்பது பிளாக் அக்கௌண்ட். ஸோ அந்த பிளாக் அக்கௌண்ட்ல நீங்கள் காசு போட்டு காட்டணும், சப்போர்ட் அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுத்து கொடுக்கணும். பிளாக் அக்கௌண்ட் என்ன சொல்லி நம்ம காணொலியில் நான் உங்களுக்கு வரைய தருகிறேன். நீங்கள் அதன் மூலமாக எம்பசி எடுக்கிற டிசிஷன், எம்பசி விசா ஆஃபீஸர் எடுக்கிற டிசிஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வழங்கப்படும். அங்கே அந்த புள்ளிகள் அடிப்படையில் கூட அவங்க விசா தரணும் என்ற கட்டாயம் இல்லை, அவங்க அங்கே வச்சு உங்களை நிராகரிக்கப்படலாம். எனவே இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பெற்றுக்கொள்வதற்கான வழி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்களுக்கு 1 வருடங்கள் உங்களுக்கு விசா தருவாங்க. அந்த 1 வருடத்துக்குள்ள நீங்க ஜெர்மனுக்குள்ள உங்களுக்கு தொடர்புடைய வேலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்ப வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மருத்துவத்துறை மற்றும் ஐடி துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும்பாலான வெற்றிடங்களுக்காக இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் மற்ற துறைகளிலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனாலும் அந்த மற்ற துறை அப்ளை பண்ணும் பொழுது அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுகின்ற இடங்களில் உங்களை விட தகுதி வாய்ந்தவர் அல்லது ஜெர்மனிக்குள்ளே அதற்கான ஆளுமைகள் நிறைய இருக்குமாக இருந்தால் உங்களுடைய விசா நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எனப்படுவது நீங்கள் ஜெர்மனுக்குள் வருவதற்கான ஒரு வழிமுறையாக காணப்பட்டாலும் அதற்கான பல்வேறு படிமுறைகள் காணப்படுகின்றது. நீங்கள் பாயிண்ட் பேஸ் சிஸ்டத்தில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தாலும் உங்களுக்கான விசா நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்களும் அங்கே மேல் நோக்கி காணப்படுகின்றது. எனவே இத்தகைய விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்ளை செய்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் காந்தன், ப்ளோ மாஸ்டர் கன்சல்டன்சி.